சீனரி. ஸோ திருச்செந்தூர் நல்லா இருக்குங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரோடு. கரூர் இங்கேருந்து ஒரு 50-55 கிலோமீட்டர் வருதுங்க. மதுரை 188 இங்கேருந்து. காவேரி பிரிட்ஜுங்க இது, காவேரி தண்ணி. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம் மதுரை. ஒரு 70 கிலோமீட்டர் 70-75 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நல்லா இருக்குங்க அந்த வைப்ரேஷன். மதுரை வந்தாச்சுங்க. ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கு மதுரை. இருக்கேன். டைம் வந்து 3:30 மணி ஆகுது. தூத்துக்குடியில் உப்பு எல்லாம். திருச்செந்தூர் வந்தாச்சுங்க. ஃபுல் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க, அமேசிங்காக இருக்கு சீனரி. காலங்காத்தால இது வந்து தொப்பூருங்க. இது தொப்பூர் டுவர்ட்ஸ் சேலம் நோக்கி போயிட்டு இருக்கேன். வணக்கம் எல்லாருக்கும். குணாதி டிராவலர் சேனல் மூலிமா எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட சேனல் லிங்க்கை. நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோஸும் பாருங்கள். மறக்காமல் எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கு வந்து யூடியூப் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னாக்கா திருச்செந்தூர் போயிட்டு இருக்கேங்க. காலையில் 5 மணிக்கு வீடு விட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 8 மணி ஆகுது டைமு. தொப்பூர் தாண்டி போயிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஃபுல் ஆஃபீஸ் வேலை அதிகமாக இருந்ததுங்க. ஆஃபீஸ் வேலை, பர்சனல் வேலை. அப்படியே ஒரு சொந்தமாக ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அமேசான் மூலிமா ஆன்லைன் சேல்ஸு. ஸோ அதுக்கு தான் வந்து 2-3 மந்த்ஸ் கொஞ்சம் டிலே ஆயிருந்துருது வீடியோஸில். அமேசான் லிங்க்கு நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஆன்லைனில் வந்து பாட்ஸுங்கெல்லாம் கிடைக்குங்க, மண்பொருட்கள். அமேசான் மூலிமா அது வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய விண்மில்ஸ் பாருங்கள். அமேசான் உள்ள லிங்க் போய் பாருங்கள். அமேசான், மீஷோ. ஸோ இந்த 2 ஆன்லைன் இதுலேயும் நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா ரோடெல்லாம் நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏர்லி மார்னிங் காலங்காத்தால் இந்த இயற்கையை பார்க்கறதுக்கு ஒரு ரம்யமாக இருக்குங்க. ஏன்னா இந்த பச்சைன்னு இருக்கும், க்ரீனிஷாக.
அந்த மிஸ்ட், அந்த பனிகள் அப்படியே பேஞ்சிட்டு இருக்கும். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அந்த ஒயிட் கலரு, அந்த க்ரீனு. சேலம் 31, நாமக்கல் 83, மதுரை 248. ஸோ திருச்செந்தூர், மதுரை போய் தான் போகணும். நெக்ஸ்ட்டு சேலம் முடிஞ்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நாமக்கல் வந்தாச்சு, 9:15 ஆச்சு நாமக்கல்ல. நாமக்கல் கீழே போனாக்க சிட்டிக்குள்ளே போயிடும், நாமக்கல் சிட்டி. நம்ம பைபாஸ் ரோட்டில் போயிட்டு இருக்கோம் டுவர்ட்ஸ் மதுரை ரூட்டு, கரூர் மதுரை. இதுதான் வந்து நாமக்கல் சிட்டிக்குள்ளே போகிறதுங்க. ஆஞ்சநேயர் கோயில் 6 கிலோமீட்டர் இங்கேருந்து. ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க ஆஞ்சநேயர் கோயில். நாமக்கல் முட்டைக்கு ஃபேமஸுங்க, கோழி முட்டை. சில தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததில் ரோடு நல்லா இருக்குங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரோடு. நாமக்கல் டவுன், கரூர். கரூர் இங்கேருந்து ஒரு 50-55 கிலோமீட்டர் வருதுங்க நாமக்கல் தான் இருக்கு. ரெண்டு பக்கமும் பாருங்கள், சைடில் ஃபுல் வேப்பல மரங்க தான் நட்டு வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமும். புளிய மரம் போய் வேப்ப மரம் நல்லா இருக்கு. ரோடு பாருங்க, ஃபுல் ஸ்ட்ரெச் பாருங்க எப்படி இருக்கு பார்க்கவே. மதுரை 188 இங்கேருந்து. சூப்பராக இருக்குங்க ரோடெல்லாம். நீங்களும் நல்லா தைரியமாக வரலாம். ரோடு ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை ரோடில். பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. ஃபுல் கம்ப்ளீட்டாக ரெண்டு பக்கமும் வேப்ப மரம் தாங்க. பார்க்கவே ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது, நல்லா இருக்கு, பச்சையாக ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டு பக்கமும். மழை நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. சரிங்க, கரூர் கிட்ட போன உடனே
கரூர் சிட்டியை பார்க்கலாம். அவுட்டர் ரிங் ரோடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஃபுல் வீடியோவை பாருங்கள். காவேரி பிரிட்ஜுங்க இது, காவேரி தண்ணி. கரூருக்கு போகிற ரூட்டில் இந்த பிரிட்ஜ் இருக்குது, காவேரி பிரிட்ஜு. தண்ணி இல்லை, கம்மியாக தான் இருக்குது தண்ணி, சரியான்னு நினைக்கிறேன். மதுரை 170, கரூர் 22, TNPL 3. காவேரி தண்ணி எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வருது பாருங்கள். கர்நாடகா தலக்காவேரியிலேருந்து பூம்புகார் வரைக்கும் போகுது. அங்கே ஒரு மலை கோயில் இருக்கு. சிவன் கோயிலா முருகன் கோயிலா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ரோடுங்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஃப்ளைஓவர்ஸு நல்லா, எக்ஸ்பிரஸ் ஹைவே நல்லா இருக்கு. வள்ளுவர் நகர். கரூர் 17 கிலோமீட்டர் இருக்குங்க. என்னன்னா இந்த மாதிரி டர்னிங்கில் ஜங்ஷனில் பார்த்து வரணுங்க. சில பேர் நம்ம ஹார்ன் அடித்தாலும் சரி, டிமெண்டி பண்ணாலும் சரி, அவங்க பாட்டு கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஸ்லோவாக கிராஸ் பண்ணணுங்க. கரூர் அவுட்ஸ்கர்ட்டில் இருக்காங்க, பைபாஸில் போயிட்டு இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னாக்கா 9:50 ஆகுது. நல்லா இருக்கு. கரூர் ஏரியா கூட ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கு. கரூர் அவுட்ஸ்கர்ட் உங்களுக்காக. நிறைய கார் ஷோரூம் தாங்க இருக்கு இந்த அவுட்ஸ்கர்ட்ல, அவுட்டர் ரிங் ரோட்ல.
பக்கத்தில் ரயில்வே ட்ராக்கு. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போன மதுரை. கரூர், கோவை, ஈரோடு லெஃப்ட்டு, மதுரை ஸ்ட்ரைட்டு 130 கிலோமீட்ரு. நான் இப்போ வரைக்கும் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன்னாக்கா 307 கிலோமீட்டருங்க. தெரியுதுங்களா? 307 கிலோமீட்டர். காலையில் 5:30 மணிக்கு வீடு விட்டுதுங்க. நான் ட்ராவலிங்கில் தான் இருக்கேன், எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. ஃபுல் கம்ப்ளீட் ஒன் ஸ்ட்ரெச்சு. டேரெக்டாக மதுரையில் போய் ஸ்டாப் ஆகிடலாம் அப்படின்ட்டு, மதுரையில் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஃபுல் ஸ்ட்ரெச் போயிட்டே இருக்கேன். எந்த டீ காஃபி எதுவுமே குடிக்கல. ஸோ கம்ப்ளீட் ஃபுல் ஸ்ட்ரெச் போயிட்டே இருக்கேன். பிஜேபி கட்சி ஆஃபீஸுங்க. பிஜேபி கட்சி ஆஃபீஸு. நல்லா டெவலப்ட் ஆகிருக்குங்க கரூர். வள்ளுவர் ரெசிடென்சி. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருக்குங்க அவுட்டர் ரிங் ரோட்டில். ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. மதுரைக்கு இங்கேருந்து என்ன ஒரு 70 கிலோமீட்டர், 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. வேடசந்தூருக்கு இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ மலையை குறைஞ்சி இந்த ரோடு போட்டுருக்காங்க அந்த 2 பக்கமும். பாருங்க, எல்லாம் மலையை வெட்டி ரோடாக போட்டுருக்காங்க இந்த இடத்துல. டைம் பார்த்தீங்கன்னாக்கா 10:40 ஆகுதுங்க. ரோடெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வந்த வரைக்கும், எவ்வளோ தூரம் வந்த வரைக்கும் ரோடெல்லாம் நல்லா இருக்கு. மதுரை 82 கிலோமீட்டர்ஸ். வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. 11 மணி ஆகுது. வெயில் மதுரையில் தான் போய் சாப்பிட்ணுன்னு இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டோ பார்க்கலாம், எத்தனை மணி ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது. கலவரப்பட்டி ஊர் பேருங்க. வேடச்சந்தூர் 12 கிலோமீட்டர் இருக்கு.
திண்டுக்கல், பழனி இதெல்லாம் கிட்டங்க, இங்கேருந்து கிட்ட தான். கேரளா மூணார் கூட போகலாம், இங்கேருந்து பக்கம்தான். திண்டுக்கல்லேருந்து பக்கம்தான் மூணார். பார்க்கலாம், நம்மளுக்கு டைம் இருந்துச்சுனாக்கா போடிமேட்டு வேலையாக மூணார் போயிட்டு ஒரு வீடியோ போடுறேங்க. டைம் இருந்துச்சுனாக்கா. திண்டுக்கல் ரீச் ஆகிடுச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆச்சு. திண்டுக்கல் வந்தாச்சு. இங்கேருந்து இன்னொரு 60 கிலோமீட்டர் மதுரை. லெஃப்டில் போனால் திருச்சி. நல்லா இருக்குங்க அந்த வைப்ரேஷன். ஏன்னா ஃபுல் டெட் கர்வாக இருக்கிறதுனால அந்த மாதிரி போட்டுருக்காங்க. ஏன்னா கண்ட்ரோல் கிடைக்காதுன்றதுனால டர்னிங்கில் அந்த மாதிரி போட்டுருக்காங்க. இதெல்லாம் கொடைக்கானலுங்க. ரைட் சைடில் மலைங்கெல்லாம் வந்து கொடைக்கானல். பழனி, கொடைக்கானல். ரோடு பாருங்கள், பிரிட்ஜு செமையாக இருக்குது பார்க்கவே. திண்டுக்கல் முனிசிபல் கார்பரேஷன் வெல்கம்ஸ் யூ. திண்டுக்கல் மலைக்கோட்டைங்க அது லெஃப்டில். த்ரீ 85 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இன்னும் பிரேக் எதுவும் நிற்க வைக்கல. இன்னொரு அப்ராக்சிமேட்டு இன்னொரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டைரெக்டாக லஞ்சு மதுரையில் சாப்பிட்லான்ட்டு. வண்டியை நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கு. 386 கிலோமீட்டர்ஸு. ஹோண்டா கம்பெனி இருந்தாங்க. ஹோண்டா SP 125 125cc பைக் இது. ஏர்லி மார்னிங் விட்டதுனால
கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததாக ஆச்சுங்க. இல்லைனாக்கா வெயிலில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாயிடும். டூ வீலரு ஆட்டோமேட்டிக்காக ஸோ நம்மளோட எனர்ஜி லோ ஆகிடும், வண்டியோட ஸ்பீடும் வந்து கம்மியாகிடுங்க, வெயிலில் ஓட்ட முடியறதில்ல. கொடைக்கானல் ரைட், அதாங்க கொடைக்கானல் மலை. தெரியுதுங்களா போர்டு? கொடைக்கானல் ரைட்டு. எதிர்க்கல அந்த மலை, அதெல்லாம் வந்து கொடைக்கானல் தாங்க. மதுரை வந்தாச்சுங்க. ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கு மதுரை. விருதுநகர், மதுரை. ஸோ நம்ம மதுரை உள்ளே போகல. ஸோ விருதுநகர் வழியாக இது மதுரை போகிறதுங்க உள்ள. ஸோ நம்ம பைபாஸில் இப்போ இப்படி போயிட்டு இருக்கோம் விருதுநகர் ரோட்டில். மதுரைனாவே இந்த மலை தாங்க அடையாளம். எவ்வளோ நீட்டுக்காக இருக்கு பாருங்கள். மதுரை பைபாஸ் போயிட்டு இருக்கோம் சிட்டி அவுட்டர்லேயே. டைம் பார்த்தீங்கன்னாக்கா 4:11:50 ஆகுது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 438 கிலோமீட்டர் வந்திருக்காங்க நான் ஸ்டாப்பு. இன்னும் 12 மணி கூட ஆகலை. காலைல 5:30 மணிக்கு நான் வீடு விட்டது. ஹவரில் மதுரை 6 hours. இந்தியா ஃப்ளாக் பாருங்க. ரபீந்தோ யூனிவர்சிட்டி ஸ்கூல், யூனிவர்சல் ஸ்கூல். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இங்கேருந்து 10 கிலோமீட்டரு. குற்றாலம் 163, தேக்கடி 135.
பேஞ்சிருக்குங்க. வாழைத்தோப்பு மதுரை தேனி. கம்பம் தேனி. ஸோ ரைட்டில் போனோம். ஃப்ளைஓவர் பிரிட்ஜு கீழே ரைட் எடுத்துகிட்டு போனாங்க. குற்றாலம், தேனி, கம்பம், தேக்கடை. இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் மதுரை தாண்டி போயிட்டு இருக்கிறது. மதுரை வரைக்கும் வந்திருக்கோம் பைக்கில். இப்போ மதுரை தாண்டி போயிட்டு இருக்கேன். நிறைய வாழைத்தோப்பு இருக்கு இந்த இடத்துல. சாத்தூர் 73 கிலோமீட்டர். எல்லாம் நெல் பயிர் வச்சிருக்காங்க. எல்லாம் பிளாட் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாம் தண்ணி ரொம்பிட்டு இருக்கு. வீடு கட்டினா நீச்சல் தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் தூத்துக்குடியில் இருக்கேன். டைம் வந்து 3:30 மணி ஆகுது. தூத்துக்குடியில் உப்பு எல்லாம் ரெடி பண்ணுற இடம் இது. தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னும் உப்பு ரெடி ஆகல. இது ஃபுல் எல்லாம் உப்பு தாங்க. 2 சைடும் உப்பு ரெடி பண்ணிட்டு பாருங்க. அந்த சைடு பாருங்க. உப்பெல்லாம் எவ்வளோ நிறைய கொட்டி வச்சுருக்காங்க பாருங்க. எல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. உப்பு எல்லாம் க்ளீன் பண்ணி பியூரிஃபை பண்ணுறாங்க.
தூத்துக்குடி. இப்போ நெக்ஸ்ட்டு திருச்செந்தூர் தாங்க. திருச்செந்தூர் இன்னும் ஒரு 1.5 hour ஆகும். காற்று ரொம்ப ஓவராக இருக்குங்க. பேய் காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குதுங்க. பேய் காற்று மாதிரி வண்டியே ஒரு பக்கம் போகுது. விண்டு மில்லெல்லாம் இருக்கு பாருங்க. உடுமலைப்பேட்டை அடுத்தது இங்கே விண்மில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நான். பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால காற்று ரொம்ப ஓவராக இருக்குங்க. கடல் பேக் வாட்டருங்க இது. திருச்செந்தூர் போகிற ரோட்டில் இந்த பிரிட்ஜ் இருக்கு. ரொம்ப பழைய பிரிட்ஜ் பாருங்க. பில்லர்ஸுங்கெல்லாம் எப்படி உடஞ்சிருக்கு. இன்னொரு 19 கிலோமீட்டர் இருக்குங்க கோயிலுக்கு திருச்செந்தூர். திருச்செந்தூர் வந்தாச்சுங்க. ஃபுல் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் 1 கிலோமீட்டர் ஃபுல் பயங்கர டிராஃபிக்குங்க. அப்புறம் எவ்வளோ தூரம் நிற்குது. இது திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப். இது இன்னைக்கு பௌர்ணமின்றனால நிறைய கூட்டம் இருக்காங்க, நிறைய பக்தர்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த பைக் vlogging பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் நம்மளோட சேனலுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க யூடியூப். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர், see you.